students, welcome to our JMDA Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard max bookல உள்ள chapter 2 numbers and sequenceல உள்ள exercise 2.9ல உள்ள first sum பார்க்கலாம். அதுல வந்து நம்ம வந்து ஒரு இல்ல 4 ஃபார்முலா அந்த 4 ஃபார்முலாவை நம்ம இதுல இந்த உள்ள சம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா 1 + 2 + 3 + etc n அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1/2 ஓகேவா. சோ அடுத்தது பாருங்க பவர்ஸ் அத ஸ்கொயர் வச்சு கொடுத்தாங்கன்னா 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் + etc n ஸ்கொயர் வச்சு வந்ததுன்னா n × n + 1 × 2n + 1/6 இது வந்து செகண்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா வந்து கியூப் வச்சு வந்த 1³ + 2³ + 3³ + etc n³ = n × n + 1/2 the whole square ஓகேவா. அடுத்த ஃபோர்த் ஃபார்முலா வந்து அதாவது ஆட் இன்டிஜர் மட்டும் 1 + 3 + 5 + 7 + etc 2n - 1 = வந்துச்சுன்னா அதுக்கு வந்து n² ஓகேவா. சோ இது வந்து நம்ம ஆட் இன்டிஜருக்கு. சோ இந்த ஃபார்முலா அவ்வளவுதான் தான் நம்ம இதுல வரக்கூடிய சம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா என்னன்னா find the sum of the following series ஓகேவா. சோ இதோட சம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 1 + 2 + 3 + etc வந்து 60 ஓகேவா. சோ நமக்கு இப்போ இது என்ன கொடுத்திருக்காங்க 1 + 2 + 3 + etc 60. சோ அப்ப இதுல வந்து நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் நமக்கு யூஸ் பண்ண முடியும். சோ n இருக்கிற இடத்துல என்னது இருக்கு, நமக்கு 60 இருக்கு. சோ அப்ப இந்த ஃபார்முலால அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் ஓகேவா. சோ அப்ப நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் இல்லையா. சோ ஃபார்முலா என்ன, நமக்கு 1 + 2 + 3 + etc + n வந்திருந்தனா ஃபார்முலா என்ன, நமக்கு n × n + 1 / 2 ஓகேவா. இங்க நமக்கு n வந்து என்னது, இதுல ஹியர் நமக்கு n = எவ்வளவு 60 ஓகேவா. நம்ம கொடுத்திருக்க சீக்வென்ஸ்ல n வந்து 60. சோ அப்போ 60 வந்து நமக்கு யூஸ் பண்ணா 1 + 2 + 3 + etc + 60 = என்ன வரும், n இருக்கிற இடத்துல நம்ம 60 போட்டுடலாம். சோ இது n இது எழுதாம இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அப்போ 60 × 60 + 1 / 2 வருமா. அப்போ 60 × 61 / 2. சோ கேன்சல் பண்ணா என்ன வரும் பாருங்க, 1 2 is 2 3 2s are 6 0. so 30 × 61 மல்டிப்ளை பண்ணலாமா. 61 போட்டுட்டு நான் 30 எப்படி எழுதுறேன், அப்போ 0 அப்படியே எழுதிட வேண்டியதா. அப்புறம் 1 3 is 3 6 3s are என்ன வரும் 18 1830 1830 இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா. சோ அவ்வளவுதான் இந்த சம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். So second subdivision 3 + 6 + 9 + etc 96 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு வந்து 3 6 9 + etc 96 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வென்ஸ் எழுதிடலாமா. 3 + 6 + 9 + etc + 96 நமக்கு வந்து இந்த மாதிரி இருந்தா தான் நமக்கு ஃபார்முலா இதுல வந்து அப்ளை பண்ண தெரியும். ஒன்லி 1 + 2 + 3 + etc இருக்கணும், இல்லனா 1² 2² 3² இருக்கணும், இல்லனா இந்த மாதிரி இருந்தா தான், அல்லது ஆட் இன்டிஜரா இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் இல்லையா. ஆனா இங்க வந்து நமக்கு எப்படி இருக்கு, 3 + 6 + 9 + etc அந்த மாதிரி இருக்கு. சோ எல்லாத்துலயுமே பாருங்க 3 வந்து நம்ம காமனா எடுக்கலாமா. இங்க 1 × 3 இங்க 3 × 2 3 × 3 etc அப்படி இருக்கா. சோ அப்ப எல்லாத்துலயுமே நம்ம ஒரு 3 வந்து காமனா வெளியில எடுத்துடலாமா. = 3 × 3 வெளியில எடுத்தா இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் 1 இருக்குமா. அடுத்து இங்க 3 எடுத்தா மீதி 2 இருக்குமா. இங்க 3 எடுத்தா 3 இருக்குமா + etc + இங்க 3 எடுத்தா என்ன வரும் 3 3s are 9 2 3s are 6. சோ இப்படி வந்துரும் ஓகேவா. இப்போ நமக்கு 1 + 2 + 3 + etc n வந்துருச்சா. சோ அப்ப நமக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. சோ அப்போ = 3 × இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம போடுவோம், 3 × n × n + 1 / 2. சோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதுல யூஸ் பண்ணனும் ஓகேவா. சோ நமக்கு n க்கு இங்க என்ன இருக்கு 32 இருக்கு. அப்போ 32 × 32 + 1 / 2. சோ 3 வந்து காமனா வச்சுக்கலாம். அப்புறம் 2வையும் இந்த 32வையும் கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 மீதி 1 6 2s are 12. அப்போ இங்க என்ன இருக்கும் 16 × 32 + 3 33. சோ இத காமனா வச்சுக்கலாமா. அப்புறமா என்ன பண்ணலாம், 16 × 33 மல்டிப்ளை பண்ணனும். 16ஐயும் 33ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3s are 18 மீதி 1 1 3 is 3 3 + 1 4 6 3s are 18 மீதி 1 1 3 is 3 4.
ஸோ 8 plus 4 12, இது 1 528. ஸோ 3 into 528. இனி இதை வந்து நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 8 3s are 24, மீதி 2, 3 2s are 6, 6 plus 2 8, 5 3s are 15, 1584. 1584. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் அந்த சம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 51 plus 52 plus 53 plus etc plus 92 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? 51 plus 52 plus 53 plus etc plus 92. நமக்கு எப்போதும் 1 plus 2 plus 3 plus etc அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் அப்படிதான் நமக்கு சீக்வன்ஸ் வந்து கொடுத்தாதான் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஆனா இவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க? 51ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து எதுல இருக்கும்? 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ 1ல இருந்து 100 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இங்க வந்து 92 கொடுத்தனாலே 100க்கு உள்ளதான் இருக்கு. ஸோ அப்போ 1ல இருந்து நம்ம இப்போ 92, ஸோ 1 to 92ன்னு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ நமக்கு 51, நம்ம 1ல இருந்து 51 என்ன இருக்கு? 51க்கு முன்னாடி 50. ஓகேவா? ஸோ இந்த 1ல இருந்து 50 வந்து நம்ம இதுல இருந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த 1 to நம்ம 92 வரைக்கும் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து 1ல இருந்து 50 வரைக்கும் உள்ளதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுருங்க. இங்க 1 to ஆக்சுவலி இது எப்படி இருக்கும்னா, இப்ப நம்பர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் பாருங்க. 1 2 3 4 5 இப்படி எக்ஸெட்ரா நம்ம 92 வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். எக்ஸெட்ரா போட்டு 51 52 இங்க வந்து நான் 50 51 52 53 எக்ஸெட்ரா 92. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு தேவையான நம்பர் வந்து இதுதான். 51ல இருந்து நமக்கு 92 வரைக்கும் தான் தேவை. ஆனா நான் 1ல இருந்து 92 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இது அவ்வளோதான் நமக்கு தேவை. அப்போ இந்த மொத்த டோட்டல்ல இருந்து நான் இதை அவ்வளோத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டா எனக்கு இது கிடைக்கும் இல்லையா? ஸோ 1ல இருந்து 92ல இருந்து இது 1ல இருந்து 50 நான் சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டா நமக்கு தேவையான இந்த நம்பர் கிடைச்சிருமா? ஓகே தானே? ஸோ இது மொத்தமா டோட்டல் 1ல இருந்து 92 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நான் அந்த 1ல இருந்து 50 வரைக்கும் நான் எடுத்து விட்டுலாம். இப்படி நம்ம எடுத்து விட்டுருவோம். இப்போ மைனஸ் பண்றோம். மொத்த டோட்டல்ல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்து விடுறேன். இது வந்து மொத்த டோட்டல் பார்ட்ல இருந்து இந்த பார்ட்டை மட்டும் நான் லீவ் பண்றேன். லீவ் பண்ணா நமக்கு மீதி இந்த பார்ட் கிடைக்குமா? 51ல இருந்து 92 வரைக்கும் கிடைக்குமா? கிடைக்கும் தானே? ஸோ இப்போ நம்ம அதை தான் எழுத போறோம். நான் இதை எப்படி எழுத போறேன்னா, ஈக்குவல் டு 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா பிளஸ் 92 வரைக்கும் நான் எழுதிட்டேன் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மொத்த டோட்டல் பார்ட்ல இருந்து நான் எதை எடுத்து விட போறேன்? 1 plus 2 plus 3 plus எக்ஸெட்ரா பிளஸ் 50 வரைக்கும் உள்ளதை நான் எடுத்து விட போறேன். எடுத்து விட்டுட்டா இதுல இருந்து மீதி இருக்கிறது எது கிடைச்சிரும்? 51 52 plus 53 plus எக்ஸெட்ரா 92 இது வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஃபார்முலா என்னது? 1 plus 2 plus 4 plus எக்ஸெட்ரா n ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ என்ன போடலாம்? இதுக்கு வந்து என்னக்கு பதில் 92 இருக்கு, இங்க என்னக்கு பதில் 50 இருக்கு. ஸோ அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் போடுங்க. என்ன வரும்? 92 into 92 plus 1 divided by 2 மைனஸ் இதை வந்து நம்ம இதையும் அப்படியே ஒரு பிராக்கெட்ல வச்சுக்கோங்க. அடுத்த பிராக்கெட் இங்க மைனஸ் இருக்கனால பிராக்கெட் போடலாம். இங்க n வந்து 50. அப்போ 50 into 50 plus 1 divided by 2. ஓகேவா? ஸோ இப்போ இங்க நமக்கு என்ன வந்துடும்? 92 into இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2 4 2s are 8 மீதி 1 6 2s are 12. இங்க வந்து கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 2 2s are 4 மீதி 1 5 2s are 10. ஸோ அப்போ இங்க மீதி என்ன இருக்கு? 46 into 93 இருக்கா? ஸோ அதை எழுதிடலாமா? ஸோ ஈக்குவல் டு 46 into 93 மைனஸ் இங்க என்ன இருக்கு நமக்கு? 25 into 51 இருக்கு. ஓகேவா? மைனஸ் 25 into 51. இனி இதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு எழுதணும். 46 into 93 மல்டிப்ளை பண்ணலாமா?
46ஐயும் 93ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 6 3s are 18 இது 1 4 3s are 12 12 plus 1 13 9 6 are என்ன வரும் 54 மீதி 5 இருக்கா 9 4s are 36 36 plus 5 என்ன வரும் 41 8 7 2 4 so 4 2 7 8 4 2 7 8 minus 25 into 51 மல்டிப்ளை பண்ணணும் 25ஐயும் 51ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க 1 5 is 5 1 2 is 2 5 5s are 25 மீதி 2 இருக்கு 5 2s are 10 10 plus 2 12 அப்போ 5 5 plus 2 7 2 1 1275 ஓகேவா இப்போ இதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டா என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதான் நமக்கு ஆன்சர் 1275 so 8ல 5 போச்சுனா என்ன வரும் நமக்கு 3 வருமா 0 0 4ல 1 போச்சுனா 3 3 0 equal to 3003 so இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா so அவ்வளவுதான் so இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது வந்து இந்த பார்ட் நமக்கு தேவை அதாவது நமக்கு 1ல இருந்து 92 வரைக்கும் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம 1ல இருந்து 50 வந்து நம்ம எடுத்து விட்டுட்டோம் அந்த 1ல இருந்து 50 வரைக்கும் உள்ள பார்ட் டோட்டல் பார்ட்ல இருந்து 1ல இருந்து 50 வரைக்கும் உள்ள பார்ட் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா நமக்கு தேவையான இந்த பார்ட் நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா சோ இதுதான் நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதிட்டு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் சோ அவ்வளவுதான் இந்த சம் அடுத்து fourth subdivision 1 plus 4 plus 9 plus 16 plus etc 225 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இப்போ இத வந்து நம்ம எப்படி எழுத போறோம்னா அந்த சீக்வென்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிட்டு இது நம்ம இப்போ எப்படி எழுத போறோம்னா 1 வந்து நம்ம எப்படி எழுதுறோம் 1 ஸ்கொயர் னு எழுதலாமா plus 4 வந்து 2 ஸ்கொயர் னு எழுதலாமா plus 3 வந்து 3 ஸ்கொயர் னு எழுதலாமா plus 16 வந்து 4 ஸ்கொயர் னு எழுதலாம் plus etc plus 225 வந்து நம்ம 15 ஸ்கொயர் னு எழுதலாமா சோ 15 ஸ்கொயர் தான் நமக்கு 225 ஓகேவா சோ இப்போ இப்படி எழுதனால நமக்கு இதுக்கு வேல்யூ மாறாது இப்போ இதனோட ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா சோ அதான் இருக்கு 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் plus etc n ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன n into n plus 1 into 2n plus 1 by 6 சோ இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட வேண்டியதுதான் சோ அப்போ நமக்கு வந்து தெரியும் 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 square plus etc plus n square க்கு formula என்ன n into n plus 1 into 2n plus 1 divided by 6 ஓகேவா சோ இந்த ஃபார்முலால கொண்டு நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ இப்போ நமக்கு n க்கு பதிலா இங்க என்னது இருக்கு 15 இருக்கு இல்லையா சோ அப்போ 15 into 15 plus 1 into 2 into 15 plus 1 divided by 6 ஓகேவா equal to 15 அப்படி வச்சுக்கலாம் 15 plus 1 16 into 2 into 15 என்ன வரும் 30 plus 1 31 divided by 6 இதை இப்போ நம்ம 3 டேபிள் கொடுக்கலாமா 3 டேபிள் கொடுக்கும்போது 2 3s are 6 5 3s are 15 இங்க 2 டேபிள் இதே 2 டேபிள் கொடுக்கும்போது 1 2 is 2 இங்க என்ன வரும் 8 2s are 16 இப்போ 5 into 8 5 8s are 40 இல்லையா so 40 into 31 so 31 40 ஆல நான் மல்டிப்ளை பண்ணனும் 0 ன்னு அப்படி எழுதுறேன் 4 1 is 4 4 3s are 12 1240 ஓகேவா சோ இவ்வளவுதான் அந்த சம் அடுத்து fifth sum 6 square plus 7 square plus 8 square plus etc 21 square னு கொடுத்திருக்காங்க சோ நம்ம क्वेश्चन எடுத்து எழுதிட்டோம் சோ இதுவும் நமக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இல்ல பாருங்க இடையில இருந்து இருக்கு 6 7 8ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சோ நமக்கு ஃபர்ஸ்ட் 1 square 2 square plus 3 square etc ஏதோ ஒரு நம்பர் வந்தாதான் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் இல்லையா சோ அதுக்காக நம்ம இதை எப்படி மாத்தி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் அதாவது 1ல இருந்து 21 வரைக்கும் எடுக்க போறோம் எப்படி எழுதுறோம்னா 1 square plus 2 square plus 3 square plus etc 21 square எடுத்துட்டு இது வந்து மொத்த நம்ம டோட்டல் பார்ட் அந்த டோட்டல் பார்ட்ல இருந்து நம்ம 1 square plus 2 square plus 3 square plus etc plus இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது இது 5 square சோ 5 இது வரைக்கும் உள்ளத நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா மொத்த டோட்டல்ல இருந்து இந்த பார்ட் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா மீதி இருக்குது நமக்கு இது கிடைச்சிரும் ஓகேவா அதாவது மொத்த டோட்டல்ல இருந்து
1 ஸ்கொயர் அதாவது 5 வரைக்கும் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்ல இருந்து 5 வரைக்கும் இதுல வந்து 3 ஸ்கொயர் அடுத்து 4 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் வருமா சோ அது அவ்வளோத்தையும் எடுத்து விட்டுட்டோம்னா மீதி என்னது இருக்கும் 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா 21 ஸ்கொயர் வந்துடும் ஓகேவா சோ நம்ம மொத்தமா டோட்டலா எடுத்துட்டு அதுல இருந்து 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ளதை எடுத்து விட்டுறோம் சோ மீதி கிடைக்கிறது நமக்கு இது கிடைச்சிரும் ஓகேவா இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து அப்ளை பண்றதுக்கு நமக்கு முடியும் இல்லையா 1 ஸ்கொயர் plus 2 square plus 3 square plus etc plus n square க்கு formula என்ன n into n plus 1 into 2n plus 1 divided by 6 so இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம இதுல அப்ளை பண்ண போறோம் so இதுல வந்து நம்ம we know that போட்டாலும் ஒண்ணுதான் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா we know that இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் சோ அதனால நான் அதை அப்படி எழுதியிருக்கேன் அடுத்து இந்த ஃபார்முலாவை நம்ம இதுல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் சோ நமக்கு இங்க n வந்து 21 இருக்கு அப்ப என்ன வரும் 21 into 21 plus 1 into 2 into 21 plus 1 divided by 6 ஓகேவா அடுத்தது மைனஸ் இத வந்து ஒரு பிராக்கெட் போடலாம் அடுத்தது ஒரு பிராக்கெட் போட்டுட்டு இங்க வந்து n வந்து நமக்கு எவ்வளவு 5 அப்போ 5 into 5 plus 1 into 2 into 5 plus 1 divided by 6 so இதை bracket close பண்ணிடலாம் இனி நமக்கு simplify பண்ண வேண்டியதான் 21 into 21 plus 2 22 into 21 into 2 என்ன வரும் 42 வரும் இல்லையா 42 plus 1 வந்து என்ன வரும் 43 divided by 6 அடுத்தது மைனஸ் இங்க என்ன 5 into 5 plus 1 வந்து 6 into 5 2s are 10 10 plus 1 11 divided by 6 இனி இதெல்லாம் கேன்சல் ஆகுமா அதை கேன்சல் பண்ணிடலாமா 3 டேபிளுக்கு கொடுங்க 2 3s are 6 7 3s are 21 1 2 is 2 1 2 is 2 1 2 is 2 இங்க 6 கேன்சல் இப்போ நமக்கு இங்க 7 into 11 இருக்கு 77 வருதா 77 into 43 மல்டிப்ளை பண்ணுங்க 7 3s are 21 மீதி 2 7 3s are 21 plus 2 வந்து என்ன வரும் 23 7 4s are 28 மீதி 2 7 4s are 28 28 plus 2 30 1 11 மீதி 1 3 3 so 3311 minus 5 into 11 55 so இப்போ இதில இருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணிரலாமா 3311 ல இருந்து 55 சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ அப்போ இங்க வந்து நமக்கு சின்னது சோ இங்க 2 வந்துரும் இங்க 10 இங்க எடுத்தோம்னா மேல 9 வந்துரும் இங்க நமக்கு 11 வந்துரும் சோ 11 ல 5 போச்சுனா 6 9 ல 5 போச்சுனா சோ இங்க வந்து நமக்கு இது 11 ல வரும் 1 ல இருக்கு சோ 11 இல்ல வச்சுனா 10 வரும் இல்லையா சோ அப்ப 10 ல 5 போச்சுனா 5 வரும் இங்க 2 இருக்கா சோ 2 அப்படியே வரும் 3 3256 ஓகேவா சோ இதுல வந்து இது 11 நம்ம இங்க இருந்து 1 எடுக்கும்போது இங்க 1 இல்லையா இருக்கு சோ அப்ப 11 ஆ மாறும் சோ 11 ல இருந்து இங்க 1 எடுக்கும்போது இங்க 10 வரும் இங்க வந்து 11 ஆ மாறும் 11 ல 5 போச்சுனா 6 10 ல 5 போச்சுனா 5 2 3 ஓகேவா சோ ஆன்சர் 3256 சோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த சம் அடுத்து 6th subdivision 10 power 3 plus 11 power 3 plus 12 power 3 plus etc plus 20 power 3 னு கொடுத்திருக்காங்க சோ நமக்கு 1 power 3 plus 2 power 3 plus 4 power 3 plus etc n power 3 தான் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா சோ நம்ம என்ன எழுதி இருக்கோம் 1 power 3 2 power 3 3 power 3 etc 9 power 3 தான் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் ஆனா நமக்கு இங்க இருந்து என்ன கொடுத்திருக்காங்க 10 power 3 plus 11 அதாவது 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகாம நமக்கு 10 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அப்ப இத வந்து நமக்கு நிறைய சம் பண்ணிருக்கோம் இல்ல இத மாத்தி எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம் சோ மொத்தம் லாஸ்ட் எண்ட் இதுல முடியுது 20 அப்போ நம்ம 1 power 3 plus 2 power 3 plus 3 power 3 plus etc plus 20 power 3 எடுத்துடணும் மொத்தமா 1 ல இருந்து நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணி விட போறோம் 1 power 3 plus 2 power 3 plus 3 power 3 plus etc பிளஸ் நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 10 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ அப்ப அதுக்கு முந்தின நம்பர் 9 power 3
ஸோ 1ல இருந்து 9 பவர் 3 வரைக்கும் உள்ளதை நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா மீதி வந்து நமக்கு என்ன வரும் 10 பவர் 3 11 பவர் 3 எக்ஸெட்ரா 20 பவர் 3 வந்துடும். ஓகேவா? ஸோ இது எப்படின்னா இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு எது வரைக்கும் 20 வரைக்கும் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேவா? ஸோ நமக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 10ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10ல இருந்து 20 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10ல இருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 1ல இருந்து 20 வரைக்கும் எடுத்துட்டு அதுல இருந்து இந்த 1ல இருந்து 90 வரைக்கும் நம்ம எடுத்து விடுறோம். மொத்த டோட்டலை எடுத்துட்டு இது அவ்வளோத்தையும் நீங்க மைனஸ் பண்ணி விடுங்க. மொத்த டோட்டல்ல இருந்து இதை மைனஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா மீதி இது அவ்வளோ உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது இப்படிதான். இனி இதுக்கு வந்து நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்றது ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ நமக்கு we know that ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். 1 பவர் 3 பிளஸ் 2 பவர் 3 பிளஸ் 3 பவர் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n பவர் 3. ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2 the whole square. ஓகேவா? ஸோ இப்போ இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்னக்கு பதிலுங்க நமக்கு 20 இருக்கு. அப்போ 20 into 20 plus 1 by 2 the whole square minus bracketல என்னது நமக்கு 9 இருக்கு. ஸோ அப்போ 9 into 9 plus 1 divided by 2 the whole square. ஓகேவா? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி எடுக்கலாமா? 20 into 20 plus 1 21 divided by 2 the whole square minus 9 into 9 plus 1 na 10 by 2 the whole square. ஓகேவா? ஸோ இது கேன்சல் பண்ணுங்க. 1 2 is 2 1 2 is 2 0 1 5. ஸோ மீதி என்னது இருக்கு? 21 into 10 வந்து என்னவா மாறிடும்? 210 the whole square minus இங்க 9 5s are 45. So 45 square. ஓகேவா? இப்போ 210 ஸ்கொயருக்கு ஆன்சர் எழுதணும். நம்ம 210 மல்டிப்ளை பண்ணணும். 210 மல்டிப்ளை பண்ணும்போது 0 0 0 0 1 2 0 2 4 0 0 1 4 4. ஸோ என்ன வருது? 4 4 1 44,100 மைனஸ் இனி 45 கண்டுபிடிக்கணும். 45 ஸோ 5 5s are என்ன வரும்? 25 மீதி 2 4 5s are 20 20 plus 2 22 4 5s are 20 மீதி 2 4 4s are 16 16 plus 2 18 5 2 8 plus 2 10 மீதி 1 இருக்கா 2. ஸோ 2025. இனி என்ன பண்ணணும்? இதுல இருந்து இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி விடணும். ஓகேவா? 4040 அதாவது 44,100ல இருந்து 2025 சப்ட்ராக்ட் பண்ணணும். 2025 சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும் பாருங்க. இங்க இருந்து 1 எடுத்துட்டீங்கன்னா இங்க 0. ஸோ இங்க 10 மாறிடும். இங்க இருந்து 1 எடுத்தீங்கன்னா இங்க 9 இங்க 10 மாறும். ஸோ அப்போ 10ல 5 போச்சுன்னா 5 9ல 2 போச்சுன்னா 7 0ல 0 போச்சுன்னா 0 4ல 2 போச்சுன்னா 2 4 42,075 equal to 42,075. ஸோ இதான் வந்து நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இந்த சம். அடுத்து 7th சப்டிவிஷன் 1 plus 3 plus 5 etc plus 71 கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கும் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? 1 plus 3 plus 5 plus 7 etc 2n minus 1 equal to n square. ஆட் வரும்போது இங்க நமக்கு 2n minus 1 தான் வரும். ஈவன் வரும்போது 2n வரும். ஓகேவா? இப்போ 2 plus 4 plus 6 plus etc 2n வரும். ஈக்குவல் டு அதுக்கு நமக்கு வேற ஃபார்முலா உண்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து 1 plus 3 plus 5 plus etc 71. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுத போறோம்னா ஃபார்முலா என்ன நமக்கு 1 plus 3 plus 5 plus etc plus 2n minus 1க்கு ஃபார்முலா என்ன நமக்கு n square.
இது வந்து we know that நமக்கு இது ஆல்ரெடி தெரியும் ஓகேவா இப்போ நமக்கு இங்க 2n - 1 இருக்கு இங்க நமக்கு என்னது இருக்கு 71 சோ ரெண்டே நம்ம கம்பேர் பண்ணலாம் சோ இதே நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் etc plus 71 இப்போ நம்ம 71 இருக்கிற இடத்துல நமக்கு என்னது இருக்கு 2n - 1 இருக்கு அப்போ 2n - 1 equal to நமக்கு 71 அப்போ 2n என்ன வரும் 71 இந்த -1 இங்க வரும்போது +1 அப்போ 2n equal to 72 அப்ப n equal to 72/2 ஓகேவா கேன்சல் பண்ணுங்க 1 2 is 2 3 2s are 6 மீதி 1 6 2s are 12 so n equal to 36 வருதா சோ இப்போ n நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன தெரிஞ்சா அந்த ஃபார்முலா அப்படியே நம்ம அப்ளை பண்ணிரலாம் தானே சோ அப்ப அந்த இதுல வந்து அப்படியே அப்ளை பண்ணும்போது என்ன வரும் 1 plus 3 plus 5 plus etc plus 71 equal to n square n square என்ன வரும் 36 square ஓகேவா சோ இந்த ஃபார்முலா அப்படி இந்த ஃபார்முலால நம்ம இத அப்படியே அப்ளை பண்றோம் அப்ப 36 ஸ்கொயர்னா 36 into 36 6 6 இப்ப இதுல வந்து பாருங்க நமக்கு 36 வந்து 36 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 36 மீதி 3 இருக்கு 6 3s are 18 18 plus 3 வந்து 21 அடுத்தது 6 3s are 18 மீதி 1 3 3s are 9 9 plus 1 வந்து 10 சோ இத ஆட் பண்ணும்போது 6 8 plus 1 9 2 plus 0 வந்து நமக்கு 2 இந்த 1 வந்து நம்ம அப்படியே எழுதிட்டோம் ஓகேவா சோ அப்ப ஆன்சர் 1296 சோ இதான் வந்து நமக்கு ஆன்சர் சோ இவ்வளவுதான் இந்த சம் சோ ரொம்ப ஈஸி தான் இது